அடுத்து என்ன பாஸ்டர்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் 3/4 மணி நேரம் உட்காந்துருக்க போகிறீங்க. ஆமென். பக்கத்தில் அப்படியே திரும்பி பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ தான் தேடி யோசிச்சுட்ருப்பீங்க. தேடுங்க ஒரு வார்த்தை. ஆமென். ரைட். எல்லாம் கொஞ்சம் கலக்கம், அந்த தூக்க கலக்கம். கலக்கம்னா எந்த கலக்கம் இல்லை, தூக்க கலக்கம்லாம் போயிடுச்சா? ரைட். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உட்காந்துக்கிடுங்க. இன்றைக்கி பிரசங்கியார் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நாம் பார்க்குறது இதுதான் 2வது முறை. அப்படி தானே பாஸ்டர்? நேரில் பார்த்தது இதுதான் 2வது முறை. ஃபோனில் பேசியிருக்கிறோம். இந்த கொரோனா டைமில் ஒரு முறை பாஸ்டர் என்னை தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஊழியத்தை ப்ராப்பராக அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அணுகினார்கள். அப்பொழுது பேசணும். முதலாக நான் பாஸ்டர் சந்திக்க நேரிட்ட இடம் பார்த்திங்கன்னா ஒரு அடக்க ஆராதனை தான். நம்முடைய சிஸ்டர் இந்திராவுடைய சகோதரி மகா அவங்களுடைய அடக்க ஆராதனையில் தான் பாஸ்டர் நான் சந்தித்தேன். அதுக்கப்புறமா அவங்க தினந்தோறும் 1 நிமிடம் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்து அதை அனுப்புவாங்க. அதை நான் கேட்டபோது குறிப்பாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் கேட்க முடியாது, அப்படி தானே? ஏன்னா அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், தீர்க்க தரிசனங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அருமையான கர்த்தருடைய தாசன் அந்த விளக்கத்தை அந்த 1 நிமிஷத்தில் கொடுக்கறது, அது ஒரு 1.5 நிமிஷம் போகும். அது கேட்பதற்கும் அந்த விளக்கங்களும் ஆவிக்குரிய தொடுதலோடு இருந்தது. ஆகவே உங்களுக்கும் அந்த வார்த்தைகள் கிடைத்தால் நலமாக இருக்குன்னு யோசித்து பாஸ்டர் கூப்பிட்ருக்கேன். பாஸ்டர் செவ்வாப்பேட்டை என்ற பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. முன்பு அவர்கள் ஊரப்பாக்கத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போது அவர்களோட ஊழியத்தை ஆரம்பித்து செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். அருமையான ஊழியருக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காக தொடர்ந்து செபியுங்கள். இந்த ராத்திரி வேளையில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்குங்க. இல்லையே சொல்லலாமே. ஹல்லேலூயா. உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்தால் நமக்கு என்ன இருக்குது? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாயிருங்கள். அப்படி முடிஞ்சிருச்சா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷம். எப்படி இருக்க முடியும் ஐயா? இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அப்படி இருக்க முடியுமா? இது சாத்தியமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது சாத்தியம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நேரம் வரையிலும் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் வரையிலும் நீர் அப்பா உம்முடைய ஆளுகைகளை அப்பா நீர் அப்பா பிள்ளைகளை ஜனங்களை நடத்தினீர் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியர்களை நடத்தினீர் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்தீர் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எப்பொழுதும் கூட தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். அடுத்த அப்பா ஒரு 3/4 மணி நேரம் தகப்பனே எந்த விதத்திலும் மனுஷீகம் வெளிப்பட்டு விடாதபடிக்கு, மாம்ச பலகீனங்கள் எதுவும் வெளிப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீர் உம்முடைய ஜனங்களோடு இடைபடுவீராக ராஜா, இடைபடுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.
இப்பொழுதும் கூட இன்றைக்கு சங்கீதம் 84:6 வசனம் யாரோ எடுத்து வாசிங்க. சங்கீதம் 84:6. எஸ். அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது எப்படிங்க அழுகையின் பள்ளத்தாக்க எப்படி ஒரு மனுஷன் நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும்? இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அழுகையின் அது என்ன பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளத்தாக்கு அப்படின்னாலே தாழ்ச்சி, இல்லாமை, ஏதோ அவங்க அவங்க நினைச்ச காரியம் நடக்காத ஏதோ ஒரு காரியம் அங்க இருக்கிறது அந்த பள்ளத்தாக்குல. அப்படிப்பட்ட அந்த பள்ளத்தாக்கு, கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு, அழுகையின் நிறைந்த பள்ளத்தாக்கு, புலம்பல் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஆனால் இந்த கண்ணீர், அழுகை, புலம்பல் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை ஒரு மனிதன் நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. யார் அந்த மனிதன்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்க அந்த ஜனம் அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி என்பதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு நான் எப்படி நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும்? ஐயா, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இருதயத்தை உடைக்கக்கூடிய இடம் அல்லவா? நெஞ்சை கசக்கி பிழியக்கூடிய இடம் அல்லவா? அதில் எப்படி ஐயா நான் நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும்? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அழகா இதை சொல்லுகிறார். அநேக காரணங்கள் உண்டு. இந்த மாதிரியான இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரணங்கள் உண்டு, அநேக காரணங்கள் உண்டு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா சங்கீதம் 42:3. சங்கீதம் 42:3 எடுத்து வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியினால் இரவும் பகலும். ஒரு தேவ மனுஷன் அவர் என்ன சொல்றாரு? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்றார். நான் மறுபடியும் சொல்றேன், ஐயா, இவர் நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். எல்லா சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, இரவும் பகலும் எனக்கு கண்ணீர் உணவாயிற்று அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்ணீர் உணவாயிற்றுன்னு சொல்ற சூழ்நிலை என்ன சூழ்நிலை? உன் தேவன் எங்கே? பாருங்களேன். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்த்தரை நம்புகிற, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை அண்டி இருக்கிற அல்லது ஒரு வேறு மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? ஏசப்பா ஏசப்பான்னு ஓடுனியே, உன் ஏசப்பா எங்க போனாரு? இந்த உன் பிரச்சனையில எங்க போனாரு? இந்த ஒரு போராட்டத்தில் எங்க போனாரு? அவர் எங்க உன்னை கைவிட்டுட்டது மாதிரி இருக்கு? நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறியே, நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறியே, நீ தனிமையில இருக்கிறியே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாதிரியான ஒரு போராட்டத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா, இது நான் ஒரு உதாரணம் தான் எடுத்திருக்கிறேன். அந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்கு ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பல காரணங்கள் உண்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தேவன் அப்படியே பேசாமல் பாராதவர் போல இருந்துருவாரா? இல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 56:8 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 56:8 படிங்க. என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் ஆண்டவரே, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அழுதுகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கு தெரியாம இருக்கலாம். உங்கள் இருதயத்தின் அந்த பாடு, உங்கள் இருதயம் கடந்து போகிற அந்த மனவேதனை இருக்கு பாருங்க, அது உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு தெரியாம இருக்கலாம், உங்கள் கணவருக்கு தெரியாம, உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம, உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது நகமும் சதையும் போல இருக்கிறோம் என்று சொல்லுகிற நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு அது தெரியாதது அல்ல. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் உருவாக்கின நம்முடைய தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை என் கணக்கில் வைத்திருக்கிறேன் என் அன்பு மகனே மகளே என்று சொல்லுகிறார். உன் கண்ணீர் என் கணக்கில் இருக்கிறது. நீ நெடுநாளாய் வடித்திருக்கிற கண்ணீர் என் கணக்கில் இருக்கிறது. ஏன் அவர் கணக்கில் வைக்கணும்?
பதில் நிச்சயமாய் வரும் என்பதற்காக பிரியமானவர்களே, அதிக நிச்சயமாய் வரும். வேதம் ஆகவேதான் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ ஜனம் ஒரு நாளும் கெட்டு போக முடியாது பிரியமானவர்களே, ஒரு நாளும். ஒருவேளை சூழ்நிலை அவர்களை பயமுறுத்தலாம், சூழ்நிலை அவர்களை கலங்க பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நான் ஒரு போதும் அசைக்கப்படாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம வடிக்கிற, நீங்க வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது கணக்கில் வைக்கப்படுகிறது. என்னை யாரும் பார்க்கலையே நீங்க நினைக்கலாம், என் மனவேதனை யாருக்குமே புரியலையே ஐயா, என் சூழ்நிலை யாருக்குமே தெரியலே. இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் சுயநலம், சுயநலம் மிகுந்தது பிரியமானவர்களே. ஆனால் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மேல் அன்பு செலுத்துகிறவர் ஒரே ஒரு தேவன் மாத்திரமே. அல்லேலூயா, ஒருவர் மாத்திரமே, அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, நம் கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன், நம்ம கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன் நமக்கு நிச்சயமாய் பதில் தருவார். இப்பொழுது சில காரியங்களை, சில வேதத்தின் படி நடந்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அழுகையின் சூழ்நிலையில, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல நீரூற்றாய் மாற்றுகிறவர்கள் எப்படி மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, வெறும் சூழ்நிலையை பார்த்து மாத்திரம் அழுதுகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை பயங்கரமா எனக்கு ஒரு காட்சியை காமிக்குது, அந்த சூழ்நிலை நிமித்தம் அழுகிறோமே தவிர, ஆனால் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில், எப்படி கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையில் அவரை நோக்கி கூப்பிட்டு கதறுகிறவர்களுக்கு அந்த 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 சூழ்நிலையை, அந்த அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அழுகையின் ஜெபத்தை, ஒரு அழுகையின் விண்ணப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த சூழ்நிலை. ஆனால் நம்ம நிறைய நேரங்கள் என்ன செஞ்சிடறோம், உடைஞ்சு போயிடுறோம். நிறைய நேரங்கள் என்ன செஞ்சிடறோம், அந்த சூழ்நிலையை மட்டும் பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமா நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம். நான் சில கேள்விகளையும் கேட்பேன், நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும், தூங்கிடக்கூடாது யாரும். நீங்க தூங்க மாட்டீங்கன்னு எனக்கு நான் ரொம்ப நிச்சயமாயிடுச்சு. ஏன்னா உங்களுடைய உற்சாகத்தை நான் பார்க்கிறேன், கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆதியாகமம் 21 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 16-17 வசனங்கள் படிக்கலாம். போதும், ஃபர்ஸ்ட் 16 மட்டும் பார்ப்போம். இது இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகார் என்ன செய்யறாங்க, தன் பிள்ளை சாகுறான். அதாவது ஒரு டீனேஜர் தொடக்கூடிய வயசுல, அல்லது டீனேஜ் வயசுல, அந்த 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு நிலையில அந்த பிள்ளை இருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு தன் கணவனால் அனுப்பிவிடப்பட்டு அவங்க அந்த வனாந்திர மார்க்கமாய் போயிட்டுங்க. வனாந்திரம் என்பது நாம் நினைக்கிறதை போல ஒரு ஏதோ அப்படி மரம் செடி கொடிகள் அப்படிப்பட்ட காரியம் அல்ல. மத்திய கிழக்கு என்பது கொடூரமான பாலைவனம், ஈவு இறக்கமற்ற பாலைவன பகுதி. அந்த பாலைவன பகுதியில் வெயிலின் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெயிலெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த மிடில் ஈஸ்ட் போகிறவங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே உள்ள வெயிலின் அளவு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். வறண்ட பூமி. அப்படிப்பட்ட அந்த வறண்ட பூமியிலே, பாலைவன பகுதியிலே தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு இந்த தாயும் அந்த மகனும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவங்க கொண்டு வந்த உணவு, அவங்க கொண்டு வந்த தண்ணீர் செலவாயிற்று. அது செலவழிந்ததுக்கு அப்புறம் இந்த தாயினுடைய மனம் பதப்பதைக்குது. ஐயோ, என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்தை எப்படி கடக்க போகிறோம்னு பல விதத்தில் அவங்க புலம்பிக்கிட்டே அப்படியே பயத்தோடு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க மனசில். கொஞ்சம் தூரம் வந்து இந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நடக்க முடியல. ஏன்னா அந்த வெயிலின் உஷ்ணம் என்ன செய்யும்னா, நம்மளுடைய உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை எடுத்துரும். டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ உலகில் டீஹைட்ரேஷன். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்தை உறிஞ்சி எடுத்துரும். அது உறிஞ்சி எடுக்க பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெயிலின் உஷ்ணத்தில் சுருண்டு விழுந்து அவர் இதாயிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருண்டு விழுந்து, ஏன் அவங்க அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. அந்த நீர்ச்சத்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் சரி, அவங்க அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு சிறு மகன், அந்த சிறு பிள்ளை அவனுக்கு வருது. இப்போ இந்த அம்மா ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்க,
பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அம்பு பாய்கிற தூரத்துக்கு, ஒரு நல்ல தூரத்துக்கு போயிட்டாங்க. தூரத்துக்கு போயிட்டு பிள்ளைய ஒரு இடத்துல கடத்திட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, என் பிள்ளை சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு பாய்கிற தூரத்துக்கு போயிட்டு உட்காந்து என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டார் அப்படின்னு சொல்லி? நானும் கூட ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னா ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தாருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் பார்க்கவே இல்லை. வேதம் என்ன சொல்லுது? ஏன்னா நிறைய பாட்டு அப்படி எழுதி வச்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டார்னு சொல்லிட்டு இதே பாட்டு நானும் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேத வசனம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது? கர்த்தர் பிள்ளையின். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இங்கே வருது. அது என்ன கேள்வி தெரியுமா? சரி, இந்த அம்மா தன் பிள்ளைக்காக அழுகுறாங்க ஐயா. தன் பிள்ளைக்காக கதற அந்த அம்மாவுடைய அழுகையை கர்த்தர் கேட்டேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் பிள்ளையின் சத்தத்தை மட்டும் கேட்டேன்னு சொன்னாரு? சொல்லுங்க, நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பிள்ளையும் பிள்ளை அழுதது உண்மைதான். நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா கரெக்ட் தான். பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டேன், உன் அழுகையும் நான் பார்த்த மகளேன்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த தாய், அதாவது பிள்ளையினுடைய அழுகை என்பது மரண போராட்டத்தில் அழுகிறது. இந்த தாயினுடைய அழுகை என்பது அதோட மோசமானது. தன் பிள்ளை சாகிறத அந்த சூழ்நிலையை கண்டு கதறுகிற, அந்த மனம் உடைந்து கதறுகிற ஒரு சூழ்நிலை. அந்த மனம் உடைந்து கதறுகிற அந்த தாயினுடைய அந்த அந்த அழுகையை, அந்த கண்ணீரை நான் பார்த்தேன், உன் அழுகையை நான் கேட்டேன், உன் புலம்பலை கேட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல? சொன்னாரு. கரெக்ட். இல்ல, என்னோட பாயிண்ட் இது ஒன்னே ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன், பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டேன், உன் கண்ணீரையும் பார்த்த மகளேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அவங்களுக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? அவங்க ஒரு ஆபிரகாமுடைய அந்த என்ன சொல்றது, யெகோவா தேவனை அவங்க ஆராதித்தவங்க கிடையாது இல்லை. அவங்க ஒரு எகிப்திய அடிமை பண்ணல. அப்போ ஒரு எகிப்திய அடிமை பண்ணி எப்படி இருந்திருப்பாங்க? எகிப்திய வழிபாடுகள், வழிபாட்டு முறைகளை தான் அவங்க பின்பற்றி இருந்திருப்பாங்க. அவங்க பெரிதாக வேதத்தில் நமக்கு என்ன இல்லை, ஒரு சில சம்பவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு விசுவாசியாகவும் நமக்கு தெரியல. அப்போ அவங்க விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நமக்கு தோணும். அவங்க விசுவாசித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின்படி நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஏன் அந்த அந்த விசுவாசத்தை எதிர்பார்த்தாரு, இவங்க கண்ணீரை பார்க்கல அப்படின்றதுக்கான பதில் ஆதியாகமம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா நமக்கு தெரியும். அங்க கூட இந்த அம்மா என்ன செய்யறாங்க, தன் நாச்சியாருக்கு பயந்து சூருக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சூருக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, அங்கே கர்த்தருடைய இங்கே ஒரு காரியத்தை கவனிங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, தூதன் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தூதன் ஆனவர்னா யாரு? கரெக்டா சொல்லுங்க. ஓகே, ஜீசஸ்ன்னு எப்படி சொல்றீங்க? ஆங்கில மொழியாக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஏஞ்சல் ஆஃப் காட்னு சொல்லியிருக்கு. ஒரு தூதன் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தூதன் வந்தா என்ன செய்வாரு? கர்த்தர் சொல்லும்படி நான் வந்தேன், கர்த்தர் இந்த காரியங்களை உன்கிட்ட சொல்லும்படி சொன்னாரு, நான் சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை? ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, ஆங்கில மொழியாக்கத்தில் ஏஞ்சல் ஆஃப் காட்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே தமிழாக்கத்தில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை சொல்லுது, தூதன் ஆனவர் என்று அர்த்தம். என்னது? நம்ம தூதனானவர் அப்படின்னா உடனே என்ன நினைப்போம்? தூதனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சொல்லப்படுற வார்த்தை. அந்த ஆர் விகுதி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பார்த்து எப்படின்னா ஒரு மரியாதைக்காக பயன்படுத்துகிற வார்த்தைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது மரியாதைக்காக அல்ல, இது தேவை. அதாவது தூதன் ஆனவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? அவர் தூதன் ஆனவர்ன்றது நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, ஒரு தூதன் என்ன செய்வார் அப்படின்னா, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒரு தூதன் எப்படி நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு தன்னை முன்னிறுத்தி எப்படி சொல்ல முடியும்? தூதன் என்ன சொல்லியிருப்பாரு? கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் மகளே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, அப்படிதான் சொல்லணும். ஆனா இங்க இந்த தூதன் ஆக வெளிப்பட்ட தேவன் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? படிங்க. தூதனானவர் நோக்கி
சிஸ்டர் 10வது வசனம் வந்துருங்க. ம். 11வது வசனம் கூட படிங்க. ம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன் சந்ததியே பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இது தூதன் சொல்லவே முடியாது பிரியமானவர்களே. ஒரு தூதன், தேவனுடைய தூதன் இப்படி சொல்லவே முடியாது. நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா தூதன் கடவுளாயிருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ அது தூதர்களின் காலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு தூதர்களின் காலம். அப்போ தேவன் என்ன செய்யறார்னா, தூதனாக வெளிப்பட்டு ஒரு நல்ல கவனிங்க. இந்த அம்மா ஒரு விசுவாசி அல்ல. இந்த அம்மா ஒரு எகிப்திய விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய, ஆராதித்து கொண்டிருந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மரபை உடையவர். ஆனாலும் கூட இப்பொழுது இங்கே யாரும் என்னை விசாரிக்க முடியாது. ஒரு வாலிப பெண், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு 15 வயசு 14 வயசு இந்த மாதிரியான ஒரு வயசாக தான் அவங்க இருந்திருக்க கூடும் சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல, அப்படிதான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த வனாந்திரத்தில் போகும்போது என்னென்ன கேள்விகள், என்னென்ன பயங்கள், என்னென்ன காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா என்ன இந்த இடத்துல யார் என்ன கொண்டு போட்டா கூட யாரும் நம்ம இன்னைக்கு நினைச்ச மாதிரி ஒரு ஃபோன் போட்டு நான் இந்த இடத்துல இந்த லொகேஷன் இருக்கிற என்ன அப்படியே பிக்கப் பண்ணிருங்கன்னு சொல்லிட முடியாது. கொன்று போட்டா கூட அவங்க அந்த வனாந்திரத்தில் அப்படியே போக வேண்டியதுதான் இல்லையா? ஆனால் அந்த பெண்ணை அந்த அடிமை பெண்ணை கர்த்தராகிய தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. யாரும் விசாரிக்க இல்லைன்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் உண்டு பிரியமானவர்களே. என்னை காண்கிற ஒருவர் உண்டு. அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க, என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. என்னை காண்கிறவர் ஒரு உண்டு. என்னுடைய சூழ்நிலையை அறிகிற ஒருவர் உண்டு. நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகிற அந்த வேதனையின் வலிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதது இல்லை பிரியமானவர்களே. இந்த அம்மாவை ஆண்டவர் சொல்லி பார்த்து இந்த மாதிரி அவர் வெளிப்பட்டு உன் பிள்ளையை நான் அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. அந்த 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 அதிர்ச்சியிலையும் சந்தோஷத்திலையும் அவங்க சொன்ன வார்த்தை தான், எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த அம்மா தான். நமக்கு இதில் இன்னொரு கேள்வி வரும், என்ன தெரியுமா? அவன் துன்மார்க்கன் சொல்லிட்டு துஷ்டன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரே, துஷ்டனை எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், இஸ்மவேலை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு தண்ணி டேப் வச்சு, அந்த இது இருக்கும் இல்லையா, டப்பு மாதிரி டேப் வச்சு இருக்கும், ஒரு டப் மாதிரி இருக்கும் இல்லை, கவுத்து வச்சுருப்போம். அந்த டேப் வழியாக தண்ணி வரணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். அந்த டேப்பு தான் ஈசாக்குன்னு வச்சுக்கோங்க. டேப் வழியாக தான் தண்ணி வரணுன்றது தேவனுடைய சித்தம். அந்த டேப் ஈசாக். அது எப்படின்னா கரெக்டான அளவில் சரியான விதத்தில் அப்படி வரக்கூடியது, கரெக்டான முறைப்படி வரக்கூடியது. ஆனால் இந்த அம்மா சாராள் என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ காலம்லாம் எனக்கு பொறுத்து இருக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனில் ஒரு பக்கம் சைடில் ஒரு ஓட்டை போட்டு விட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? பொறுமை இழந்து அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. அதுக்கு இவரும் சம்மதம் தெரிவிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டாங்க? சைடில் ஒரு ஓட்டை போட்டாங்க. இப்போ டேப் வழியாக வந்தாலும் அந்த தண்ணி தான். ஏன்னா ஆபிரகாம்ன்ற ஆசீர்வாதம் உள்ளே இருக்குது. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த அந்த தண்ணி எப்படி அந்த ஆர்ஓ வாட்டர் எப்படி நிரம்பி இருக்குதோ, அந்த டிஸ்டில் வாட்டர், சாரி, அந்த என்ன சொல்லுவாங்க, ஆமாம், ஓகே, ஆர்ஓ வாட்டர், அது 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 ஃபுல்லாக நிரம்பி இருக்கு.
இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கு. அந்த ஆசீர்வாதம் நிரப்பி இருக்கக்கூடிய ஆபிரகாம என்ன செய்யறாங்க? முறைப்படி தேவன் என்ன செய்யறார்? ஈசாக்கின் வழியா தான் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. இந்த நம்ம அவசரப்பட்டதுனால நடந்த விஷயமே தவிர இது தேவனுடைய உடன்பாடோடு நடந்த விஷயம். தேவன் துன்மார்க்கரை துஷ்டனை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அதே மாதிரி அவர் ஆசீர்வதிச்ச விஷயத்தை ஐயோ நான் அவசரப்பட்டு உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாம் எடுத்துக்கிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதத்தை உடையவங்க தான் இப்போ 21வது அதிகாரத்தில், ஏன்னா டைம் வேகமாக போயிட்டு இருக்கு, இப்போ 21வது அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தன் பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. யாரை தூக்கிட்டு வராங்க? பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வராரா, ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வராங்களா? ஆண் பிள்ளைய இல்ல. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? இஸ்மவேல்னு யார் பெயர் வச்சது? ஆண்டவர் பெயர் வச்ச அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சூழ்நிலை என்னன்னா, என் பிள்ளை சாகத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற இந்த தாயினுடைய கண்ணீரை கர்த்தரால் பார்க்க முடியல. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? சில நேரங்களில் வெறும் சூழ்நிலையை மாத்திரமே பார்த்துட்டு அதை போட்டு மண்டையில ஏத்திக்கிட்டு ஐயோ என்ன நடக்க போதோ தெரியல, என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சு அழுவாங்க சில பேர். இந்த சூழ்நிலையை பார்த்து அழுகுறவங்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. வார்த்தையை பிடித்து விசுவாசித்து தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நீ என்ன செய், நான் உனக்கு சொன்னனே, வனாந்திரத்தில் வந்து நீ என்ன ஆராதிக்கல, என்ன தேடல, நீ ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு முன்னாடி நீ உன்னை தாழ்த்தல, ஆனாலும் உன்னை தேடி வந்து உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு நான் சொல்லியிருக்கிறேனே. ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருந்திருப்ப அப்படின்னா, நான் பேரிட்ட அந்த பிள்ளையை தான் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்திருப்ப அப்படின்னா, அந்த தேவன் சொன்னாரே உன் சந்ததின்னு மட்டும் சொல்லியிருந்தா ஒருவேளை இவங்களுக்கு இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏதோ ஒரு பிள்ளையா கூட இருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் ஸ்பெசிஃபைடாக சொல்றார் இஸ்மவேல் அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளையை கூட்டிட்டு வர்ற உனக்கு என்ன வந்திருக்கணும்? என்ன எண்ணம் வந்திருக்கணும்? கர்த்தர் நிச்சயமா அப்படி சொல்லியிருக்கிறாரு, நடத்துவார்ன்ற நம்பிக்கை வந்திருக்கணும். ஆனால் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னாகமோ 14:1 கூட வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சபையார் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. எதுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு 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 12 பேர் வேவு பார்க்க போன இடத்துல ஒரு 10 பேர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? அந்த தேசம் நமக்கு கிடையாது. அவங்க நான் தூக்கிட்டு வரதை எடுத்துக்கிட்டு வராங்க. ஒரு திராட்சை கொலையை, நம்ம இந்த 2 விரலை தூக்கிட்டு வர ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து கட்டி தூக்கிட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, ஆமாப்பா ஆண்டவர் சொன்னது மாதிரி அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஆளுங்க யாரு? ராட்சதர்கள். நாமெல்லாம் வெட்டுக்களி, நம்மலாம் பூச்சி, நம்மளை போட்டு நசுக்கி விட்டுருவாங்க. அப்படியே ஓடி போயிருங்க, எங்கேயாவது செதறிடுங்க, இல்லை எகிப்து கூட போயிருங்க. ஆனால் நமக்கு என்ன இல்லை? கானான் இல்லைன்னு சொன்ன ஒரு 10 பேருடைய வார்த்தையை நம்பி, அல்லேலூயா, அந்த சபையார், வேதம் அழகா சொல்லுது, சபையார் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுது? சர்ச், காங்கிரிகேஷன், the congregation of God, the church of God, Israel church is crying, weeping, mourning. எதுக்காக? ஐயோ போச்சே அப்படின்னு தலையில கை வச்சுட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு தேவன் பாராட்டின அவ்வளோ பலத்த பெரிய செய்கைகளை கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டாங்க. சூழ்நிலை, மனுஷருடைய சில வார்த்தைகள், அவநம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? டாக்டரே சொல்லிட்டாங்களா? டாக்டர் என்ன நம்மளை படைச்ச கடவுளா? யாராவது டாக்டர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த தேவன் சொல்லணும், உன் டைம் முடிஞ்சிருச்சு, உன் வேலை முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். பிரியமானவர்களே, அது வரைக்கும் யாரும் எதுவும் என்னை அணுக முடியாது அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம்தான், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனா அதை மறந்துடுறோம். இன்னைக்கு அழகா ஐயா ஜெபிக்கும் போது சொன்னாங்க, இன்னைக்கு விசுவாச, அதாவது சர்ச்சுகள்ல, சபைகள்ல தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு. நம்ம தேவ பிள்ளைகள் விசுவாசிச்சு
நிற்கணும். பாருங்க, இன்னொரு மனுஷனை குறித்து கூட நான் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கு? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவருக்கும் வந்துச்சு. ஆனால் அவர் அதை எப்படி இது பண்ணார்? ஆதியாகமம் 16 அப்படியே ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 32 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இதை தயவு செஞ்சு முழுசா வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நமக்கு நான் மேலோட்டமாக இதை சொல்லுகிறேன் நேரம் இல்லாத காரணத்தினால. யாக்கோபு என்ன செய்கிறாரு? தன்னுடைய மாமனார் லாபானுடைய வீட்டிலிருந்து கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாக 2 பரிவாரங்களோடு, மனைவிகளோடு, பிள்ளைகளோடு, வேலைக்காரர்களோடு, மிருக ஜீவன்களோடு இப்ப வந்துட்டு இருக்கிறார். எங்க வந்துட்டு இருக்கிறாரு? எங்க வந்துட்டு இருக்கிறாரு? நீங்க உங்க வாய்க்குள்ளே சொன்னீங்கன்னா எனக்கு கேட்காது. ஈசாக்கை பார்க்கறதுக்கு, ஏசாவை பார்க்க. ஓகே, ஏசாவை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தன் தகப்பனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு வருகிறார். சரியா? இன்னைக்கு இருக்கிற கானான் இல்ல இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் அங்கதான் வர்றாரு. லாபானுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. வந்தவர் என்ன செய்யறாரு? அப்படி பாதி தூரம் வந்துட்டு இருக்கும்போது இப்ப அவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? 6வது வசனம் படிங்க. சகோதரன் வர்றாருன்னு சொன்ன உடனே இங்க இந்த சகோதரன் யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் அழகா சொல்லுது. படிங்க. யாக்கோபு பாருங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்களேன். நம்ம இந்த வசனத்தை நம்ம அதாவது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன வலி வந்தவனுக்கு தான் அதோட வேதனை தெரியும். நம்ம இந்த வசனத்தை பொதுவா நான் உங்களை குற்றம் சொல்லல, பொதுவாவே நம்ம எல்லாம் எப்படி படிப்போம்? யாக்கோபு மிகவும் பயந்து. ஆனா அந்த வசனத்தோட உள்ள ஆழத்தை யோசிச்சு பாருங்களேன். யாக்கோபு மிகவும் பயந்து. வேதம் அது சாதாரண பயம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கோம். வேதம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா யாக்கோபு பயந்தார் அப்படின்னு போய் கடந்து போயிருக்கோம். ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லுது? யாக்கோபு மிகவும் பயந்து, மிகவும் பயந்து, வியாகுலப்பட்டு. இந்த வியாகுலப்பட்டுனா எப்படின்னா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுமா, அப்படின்னு சொல்லுவாங்க. குப்புன்னு வெறுச்சு தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதாயிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி ஒரு ஹைப்பர்டென்ஷன் ஃபைல் and then you want to make sure it's set to source name and it's ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்காரு பயந்து. ஏன்னா அவங்க அண்ணன் ஏசாவை பத்தி அவருக்கு தெரியும். அவர் தன்னுடைய முற்பகையை வச்சுக்கிட்டு தான் வராருன்றது இவருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. இன்னும் இவ்வளவு காலமா வச்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா அவரு ஏன் பயந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் சகோதரன் வரும்போது ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாம். சரிங்க, ஒரு பாலைவனமா போறோம், ஒரு 20 பேர், ஒரு 30 பேர், சரி ஒரு 50 பேரோட வச்சுக்கோங்களேன். உணவு தானியம் அதெல்லாம் வேணும், பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் வேணும், சரி ஒரு 50 பேர் வச்சுக்கோங்களேன். ஏன் 400 பேரோட வந்தீங்க? அப்ப 400 பேரோட அவர் வந்திருக்கிறதுன்னு கேள்விப்பட்டவனே யாக்கோபு நம்மளோட புத்திசாலி, ஆஹா நம்மளுக்கு ஏதோ பண்ணத்தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு? பயந்துட்டார். அப்பதான் இவர் என்ன செய்யறாரு? அப்படியே ஒவ்வொரு பக்கம் அப்படியே செட் பண்ணி விடுறாரு. செட் பண்ணி வச்சுட்டு இவர் பிந்தி தனித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. 24வது வசனம் படிங்க. பாருங்க, இங்க இந்த இடத்துல புருஷன் என்று சொல்லுகிறது, ஆனால் அது கர்த்தர் அப்படின்றது நம்ம அறிந்து கொள்ள முடியும், அல்லது தூதன் ஆனவர் அப்படின்றத நம்ம திரும்ப பார்க்க முடியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாக்கோபு ஒரு பயங்கரமான சூழ்நிலையில பயந்து கலங்கி தேவ சமூகத்தில் உடைந்து போய் நின்று அவர் கதறுகிறார். அப்படி பிந்தி தனித்திருக்கிறார்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். எல்லாரையும் ஒரு பக்கம் விட்டுட்டு பிந்தி தனித்திருக்காருன்னா வர்றவன் அவங்களாம் அடிச்சு போட்டு நம்ம இப்படியே ஓடிடலாம் அப்படின்றதுக்காக பிந்தி தனித்திருந்தாரா? இல்ல, பிந்தி தனித்திருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. தேவ சமூகத்தில் நிற்கும்படி. பாருங்களேன், சில உபத்திரவம், போராட்டம், பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செஞ்சிடக்கூடாது? கூட்டமா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் கூட்டமா அப்படியே தூக்கமா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நான் உங்களை சொல்லல, நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே அவங்களுக்கு திடீர்னு எழுப்பி என்ன ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, அப்புறம் தான் தெரியும் கதை. அல்லேலூயா.
என்ன ஜபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஊழியக்காரங்க பாவம் யாரையும் அப்படி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை விசுவாசி என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை போராட்டம் அப்படிங்கும்போது நம்ம யாரையோ ஒருத்தங்களை தேடி நிற்க கூடாது. நான் என் தேவ சமூகத்திலே தனித்திருப்பேன். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். அந்த குடும்ப ஜெபத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இழுக்காதீங்க. குடும்ப ஜெபத்தை ஆமாம், அதில் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, நான் அனுபவப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் சின்ன பசங்க, அவங்க நேரம் இல்லை, நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அப்போது அவங்களே வந்து டியூட்டி முடிச்சுட்டு வராங்க. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும். அவங்க வந்து எங்களையெல்லாம் எழுப்பி விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் போய்கிட்டே இருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் உற்சாகமாக எல்லாம் சொல்லிட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருப்போம். நேரம் ஆக ஆக அப்படி குப்புற கவுந்தது அப்படியே கவுந்துருவோம். அடுத்த ஒரு நிமிஷம் தலையில் ஒரு கொட்டு விழும், டொங்குன்னு உச்சந்தலையில். அப்புறம் மறுபடியும் சோதரம் 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 எதிர்ப்பேன். அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்கிறேன், குடும்ப ஜெபத்தை ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லலை. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஆனால் உங்களுடைய தனி ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய தனி ஜெபம் நீங்கள் தேவனோடு உறவு கொள்வதற்கான ஒரு அனுபவம், ஒரு அனுபவம். நீங்கள் கர்த்தரோடு அப்படியே ஐக்கியப்படுவதற்கான ஒரு வேளை, தேவன் உங்களோடு இடைப்படுகிற ஒரு வேளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒருவேளை இன்னொரு தடவை அது குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அப்போ இங்கே பிந்தி தனித்திருந்த தேவ சமூகத்தில் இவர் நிற்கிறாரு. அங்கே புருஷன், அதாவது கர்த்தர் இறங்கி வருகிறார், தூதனானவர் இறங்கி வருகிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, இப்போ நானும் ஒரு பலவிதமான, நான் விசுவாசி, எனக்கு ஒரு பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்படி சூழ்நிலையில் எனக்காக கர்த்தர் இறங்கி வருகிறாரா? யாக்கோபுக்காக இறங்கி வந்திருக்கிறாரா? எனக்காக இறங்கி வந்தாரா? வந்தார். சில பேருக்கு பதில் வரல. சரி, யாக்கோபுக்காக மட்டும் எப்படிங்க ஸ்பெஷலா வந்தாரு? தூதனாக வெளிப்பட்டிருக்கிறார். எப்படி ஸ்பெஷலா வெளிப்பட்டார்? என்ன காரணம்? நல்லா கவனிங்க. அவரும் மிகவும் பயந்திருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து பயந்திருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து ஒரு பயந்த மனுஷன் தானா. அவருக்காக என்ன நடந்திருக்கு? கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்கள் யூஸ் அவர் யாக்கோபு, அவர் ஈசாக்கினுடைய சந்ததி, ஈசாக்கினுடைய மகன், ஆபிரகாமுடைய சந்ததி அப்படி சொல்லிடுவோம். ஆனாலும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் நீதி நியாயங்களை கட்டாயமாக எதிர்பார்ப்பார். நீதி நியாயங்களை மீறி, ஆண்டவரே நான் வந்து ஒரு பாஸ்டரோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதெல்லாம் அங்கே செல்லாது. யார்கிட்ட செல்லாதுங்க? கர்த்தரிடத்துல செல்லாது. அல்லேலூயா. நான் பெரிய ஊழியக்காரோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவரே எனக்காக இன்னொரு நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நான் படுத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அப்படியே எடுத்துக்கிட வேண்டாம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமின் சந்ததியினாலும் தேவன் நீதி நியாயங்களை பார்க்கத்தான் செய்வார். என்ன நீதி நியாயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 10வது வசனம் படிங்க. இல்ல 9ல இருந்து படிங்க. 9ல இருந்து படிங்க. என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, என்னுடனே. அப்படியே 12வது வசனத்துக்கு வந்துருங்க. இல்ல 11 கூட படிச்சு சேர்த்து படிங்க. ஏசாவின் கைக்கு சரி, அடுத்த வசனம். என்று சொன்னீரே. இதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே. அதாவது ஆகாருக்கும் யாக்கோபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகார் என்ன செய்யறாங்க, தேவன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அது அவங்க காதுல வாங்கல. சூழ்நிலையை பார்த்துட்டு ஓன்னு அழுது, ஐயோ என் பிள்ளை சாக போதேன்னு மார்ல அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அது அந்த அந்த அழுகையை பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே இந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலை வரைக்கும், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா உற்று கவனிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலை வரையும் யாக்கோபு ஒரு தேவனுடைய நீதி நியாயங்களை ரொம்ப உத்தமமாய் பின்பற்றின ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருக்கவில்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
இங்கதான் ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, செக்மேட் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? அப்படியே அவர் உடைஞ்சு போய் நிற்கிற அந்த சூழ்நிலையில அவர் ஒண்ணு செய்யறாரு. பிசாசு அவர், ஏய் நீ என்னென்ன வேலைலாம் பார்த்த, என்னென்ன திருட்டுத்தனம்லாம் பண்ண, இப்ப பாரு அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிருச்சு. கடவுள் உன்னை விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு பாரு, உன் சகோதரன் ஏசா உனக்கு எதிராக வந்துட்டான், அவன் கதையை முடிக்க வந்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சது, இனி ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறதுக்குலாம் உனக்கு வாய்ப்பு இல்லை, கடவுள் உன்னை கைவிட்டார் இப்படின்னு பல காரியங்களை பிசாசு என்ன செஞ்சிருப்பான். ஆனா இவருக்கு ஒண்ணு தான் தெரிஞ்சது. என்ன தெரியுமா தெரிஞ்சது? சரி ஓகே, நீ சொல்றது மாதிரி நான் பரிசுத்தவான் இல்லை, நீ சொல்ற மாதிரி பெரிய நீதிமானும் இல்லை, ஆனால் என் தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன? உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப என் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று என்னுடனே சொன்னீரே. எனக்கு வேற எந்த விதமான விஷயமும் இல்லை ஆண்டவரே என்னிடத்துல. ஒரு உண்மையோ பெரிய பரிசுத்தமா பெரிய நீதிக்குரிய காரியங்கள் என்னிடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிக்கிறேன். அவர் வந்து நான் பெரிய பரிசுத்தவான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கல, நான் ஆபிரகாமின் சந்ததி எனக்கு உதவி செய்யுன்னு கேட்கல, எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நிற்கிறேன் என்று நிற்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நீங்க சொன்னீரே ஆண்டவரே, என்னுடனே சொன்னீரே. இந்த என்னுடனே சொன்னீரேன்னு சொன்னார் பாத்தீங்களா? இந்த விசுவாசம் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் சோர்ந்து போகாமல், வேதம் அழகா சொல்லுது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறவன் என்னவா? பலன் குன்றினவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்துல தான் சோர்ந்து போக கூடாது. ஆனா ஆபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பலன் குன்றி போகும். அது ஆவிக்குரிய பலனா இருந்தாலும் சரீர பலனா இருந்தாலும் சரிதான். அந்த நேரத்துல தான் நமக்குள்ள ஒரு என்ன செய்யணும்? ஒரு புதிய உற்சாகம் வந்துடணும். என்னை கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை யோசிச்சு பார்க்கணும், என்னோடு பேசின காரியங்களை யோசிச்சு பார்க்கணும். இந்த சூழ்நிலை என் கர்த்தர் என்னை விடமாட்டார், கைவிட மாட்டார் என்ற நிச்சயத்தோடு நிற்கணும். அப்படிதான் எங்க யாக்கோபு நின்னார். அதனால தான் கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வருகிறார். வேதம் சொல்லுது, அவர் ரா முழுவதும் என்ன செஞ்சாராம்? ரா முழுவதும் போராடினார். ஏன் ரா முழுசும் போராடணும்? வந்தவர் ஆசீர்வதிக்கணும்னு வந்துட்டார். ஏன் ரா முழுசும் அளவிடணும்? ரா முழுசும் ஏன் போராட விடணும்? சில நேரங்களில் தேவன் அந்த காலத்தை நியமிச்சிருக்கிறார். இவ்வளோ காலம் என் சமூகத்தில் நீ நிற்க வேண்டும், நீ நம்பிக்கை இழக்காமல் நிற்கணும், விட்டு கொடுக்காம நிற்கணும். நான் பதில் கொடுக்கிற வரையிலும் விட்டு கொடுக்க கூடாது. நான் பதில் கொடுக்கிற வரைக்கும் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. பதில் நிச்சயமாய் வரும் என்று நம்பி இருக்கிறாய் அல்லவா? நிச்சயத்தோடு நில்லு, என் சமூகத்தில் நில்லு, காத்திரு. அவர் காத்திருந்தார், போராடி மேற்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி போராடி மேற்கொண்டார் பாருங்களேன். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, he wrestled with God, அதாவது தேவனோடு மல்யுத்தம் செய்தார். ஒரு சில இஸ்லாமிய சகோதரர் என்ன சொல்றாங்க, என்ன அவங்க கடவுள் இவ்வளவு வீக்கான கடவுளா இருக்கிறாரு, அவன் என்னவோ கட்டி பிடிச்சி இது பண்ணானா, இவர் வந்து ஐயோ என்னை விட்டு என்னால் முடியல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவர் இது பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமியர்கள் எப்படி சொல்றாங்க, தேவன் அப்படிப்பட்டவரா, பலவீனம் உள்ள ஆண்டவரா? வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி என்றேன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லுகிறது. மகத்துவம் உள்ளவர், மகிமை உள்ளவர், மகாபராக்கிரமசாலி. அந்த தேவனை ஒரு மனுஷன் பிடிச்சி என்னை விட்டுரு அப்படி இது பண்ணும்போது ஐயோ அவனை தாண்டி செல்ல முடியாத அளவுக்கு ஒரு வீக்கான கடவுளா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்க வேற ஒன்று நடந்திருக்கு. சரி, போராடினாருன்னு சொன்ன இல்லையா? எப்படி போராடினாரு? எப்படி போராடினாரு? நமக்கு இங்கே அதற்கான நேரடியான பதில் இல்லை, ஆனா வேதத்தில் பதில் இருக்கிறது. படிங்க, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 வசனம். நான் அவ்வளவுதான் முடிக்க போகிறேன். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் போராடினான். எப்படி போராடினான்? அடுத்த வசனம் படிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க அந்த வசனம் அந்த வார்த்தை வருது பாருங்க, தூதன் ஆனவரோடே. படிங்க, போராடி மேற்கொண்டான். எப்படி? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
அன்பிற்குரியவர்களே, இவர் போராடினார்னா ஏதோ கட்டி பிடிச்சிலாம் போராடலை பிரியமானவர்கள். அப்பெல்லாம் போராட முடியாது ஆண்டவரோட. ஆனா இங்க ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இதுதான் போராட்டம். தேவனோடு ஒரு மனுஷன் போராட முடியும்னா வேற எந்த விதத்திலும் போராட முடியாது. ஒரே ஒரு விதத்தில் போராட முடியும். எப்படி தெரியுமா? அவருடைய பாதத்தை பிடித்து அழுது கதறி கெஞ்சினோம் என்றால் என்ன? இப்படியெல்லாம் ரொம்ப அப்படியே போனோமா கீழே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்த 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 நமக்கு உயர்வு வரும். ஒரு உயர்வு வரும். அந்த தாழ்மைக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மைக்கு வரும் பலன் என்று நீதிமொழிகள் அழகா சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் கனம் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் கனம் ஜீவன், தாழ்மைக்கு வரும் பலன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தினார் யாக்கோபு. வேற ஒன்றும் பெருசா செஞ்சிடல. என்னை ஆசீர்வதிங்க அப்பா, என்னை விட்டுறாதீங்க அப்பா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நின்ற ஒரு கட்டம் இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவுடன் தாழ்த்திடணும். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தத்தை பிடித்து நின்ற ஒரு டைம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு அது திரும்ப நம்ம அதை சொல்லக்கூடாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் காரணமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அதுதான் யாக்கோபு செஞ்சாரு. இதைத்தான் செஞ்சாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லட்டுமா? ஒரு உங்கள் வீட்டில் ஒரு 4-5 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4-5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை. இந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. என்னென்னா, அந்த குழந்தை உங்கள்கிட்ட ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் டாய்ஸ் எனக்கு வேணும் டாடி அப்படின்னு சொல்லுது. டாடி இல்லை மம்மி, சரியா? ஸோ அப்படி கேட்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரிடா செல்லம், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? சரிம்மா செல்லம், நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க. டைம் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ குழந்தை என்ன பண்ணுது? பார்க்குது, என்ன வாங்கி தரேன்னு சொன்னார், அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பார்ப்போம், விட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன செய்யும்? அவசரமாக நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அவசரமான ஒரு வேலை. இப்போது இந்த குழந்தை என்ன செய்யுது? இன்னைக்கு இவரை விட்டால் நமக்கு கிடைக்காது, இன்னைக்கு இவரை விடக்கூடாது, இல்லை இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு ஒரு அழுக சவுண்டு வரும் பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு அழுகை, அதாவது கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீட்டுக்கு கேட்கும். ஓன்னு அழுவோம். இந்த அழுகையை பார்த்த உடனே அப்பாவுக்கு கோவம் வருமா, அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் அடிக்க மாட்டார். ஏன் அடிக்க மாட்டார் சொல்லுங்க? வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ வாங்கி தரேன்னு சொன்ன அப்பாவுக்கு வேற வழி இல்லை. இப்போ என்ன நடக்குது? குழந்தை என்ன செய்யுது? காலை பிடிச்சிக்கிடுச்சு. அது விட மாட்டேங்க. இவர் சொல்வார், செல்லம் நான் இப்போ அவசரமா போறேன், நான் உனக்கு என்ன செஞ்சிடறேன், நான் கண்டிப்பா போயிட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன். இல்லை இல்லை இல்லை, இப்போ எனக்கு கொடுத்தாதான் விடுவேன், எனக்கு இப்ப கொடுங்க, இப்ப கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்னு பிடிக்கும். உங்க சரீரத்தின்படி நீங்க சொல்லுங்க, அந்த பிள்ளையை உதறிட்டு அப்படி மிதிச்சு தள்ளிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடியும்ல? சரீர பலத்தின்படி நான் சொல்றேன். ஆனா உள்ளத்தின்படி, அன்பின்படி நம்ம அப்பாவும் அப்படிதான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவர் தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் தாயுமானவர். தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தையை பிடித்து விசுவாசித்து அவரை நோக்கி கதறுகிற பொழுது, கெஞ்சுகிற பொழுது அவரால் உதறிட்டு போக முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவர் என்ன செய்வார்? கொஞ்சம் இறங்கி வருவார். அது என்ன? தம்மை நோக்கி கதறுகிறவர்களுக்கு,
தம்மை நோக்கி முழு விசுவாசத்தோடு, உறுதியோடு, மன உறுதியோடு தம்மை நோக்கி கதறுகிற அதாவது ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை கதறுவதை போல, ஒரு தகப்பனிடத்துல தாயிடத்துல ஒரு பிள்ளை உரிமையோடு விசுவாசத்தோடு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தகப்பனால், அந்த தாயால என்ன செய்ய முடியாது? உதறிட்டு போக முடியாது. இதுதான் யாக்கோபிடத்துல, யாக்கோபின் சம்பவத்துல நடந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. போராடி மேற்கொண்டார, எதையோ செஞ்சிடல. ரொம்ப சிம்பிள். கர்த்தரை நோக்கி கதறி கெஞ்சி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழியோம விட மாட்டேன் ஆண்டவரே. ஐயோ, எனக்கு பொழுது விடுகிறது, அது எப்படி முடியுமோ எனக்கு தெரியாது. இந்த சமயம் தான் என்னுடைய சமயம், இந்த டைம் தான் என்னுடைய டைம். என்னை விடாதீங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. யாக்கோபு பாருங்களேன், புத்திசாலி தேவ மனுஷன். இப்போ ஏசா வரான், என்ன சொல்லியிருக்கணும் அவரு? ஏசா ஒரு வழியாய் வருகிறான் ஆண்டவரே. நம்மளா இருந்தா அப்படி சொல்லுவோம், ஏசா ஒரு வழியாய் வருகிறான் ஆண்டவரே, அவன் 7 வழியாக இயேசுவின் நாமத்தினாலே 7 வழியாக ஓடி போக கடவன் என்று சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் என்னன்னா கேட்கப்படும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான். ஆனா யாக்கோபு என்ன செஞ்சார் தெரியுமா? என்னை ஆசீர்வதிச்சிருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதித்த மனுஷனை சபிக்கிறவன் யார்? கர்த்தர் ஆசீர்வதித்த மனிதனை அழிக்கிறவன் யார்? அந்த மனுஷன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை கர்த்தர் கண்மணி போல காத்துக்கிட்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த தேவன் உங்களையும் என்னையும் காக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொண்டவர். பள்ளத்தாக்கு என்னவோ பயங்கரமானது, அழுகை என்னவோ பயங்கரமானது. சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். அப்படியே முடிச்சிருந்தா தான் நம்ம நிலைமெல்லாம் பரிதாபம் போயிருக்கும். அந்த வேதம் அழகா சொல்லுது, ஆனாலும் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். இந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா, இந்த உறுதித்தன்மை நமக்குள்ள இருக்கும்னா, சங்கீதத்தில் அழகா இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். நாம் கம்பீர அறுவடை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும், சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு கம்பீரமான அறுவடை நமக்கு முன்பதாக இருக்கிறது. கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்கு முடிவல்ல, கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்கு நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே நிற்பீர்கள் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அப்படியே கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.